அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். ஒரு அப்பாவி இளைஞரை துள்ள துடிக்க கொன்றுவிட்டு ஒரே வரியில் சாரி என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவல் மரணங்கள் நிகழாமல் தடுப்பதுதானே காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு முதலமைச்சரின் கடமை என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரே வரியில் சாரி என சொல்வது எந்த வகையில் நியாயமாகும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அஜித்குமார் தாயிடம் சாரிமா என மு.க.ஸ்டாலின் சொல்லும் நேர்த்தியான வெட்டி ஒட்டப்பட்ட காணொலியை பார்த்தேன் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அவரது பதிவில் முதல்வர் அவர்களால் காவலர்களால் படுகொலை செய்யப்பட்ட திரு அஜித்குமாரின் தாயிடம் சாரிமா என்று சொல்லும் நேர்த்தியாக வெட்டி ஒட்டப்பட்ட காணொலியை செய்திகளில் பார்த்தேன். ஒரு அப்பாவி இளைஞனை துள்ள துடிக்க கொன்றுவிட்டு ஒரு வரியில் சாரி என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாகும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டும் இன்றி இந்த தற்போது நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் காவல் நிலையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பில் இருந்தபோது சந்தேகத்திற்குரிய வகையிலும் இறந்தவர்களின் பட்டியல் என்ற ஒரு பட்டியலை வெளியிட்டு அதில் கிட்டத்தட்ட 23 நபர்களின் தகவல்களை பதிவு செய்து அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களது வயது குறித்த தகவல்களையும் பதிவு செய்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதே போல இந்த 23 பேரின் பெற்றோரிடமும் மனைவி மக்களிடமும் முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்டும் போட்டோ ஷூட் வீடியோவை எப்போது நடக்கும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.